இந்த வீடியோ எதுக்குன்னா, விருதுநகரில் நடக்கிற தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில் கலந்துக்க இருக்கிற இளைஞர்களுக்காக 1980 நாங்கள் இளைஞர்களாக இருந்தபோது தொடங்கப்பட்ட அணி இளைஞரணி. 1949 இளைஞர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த பேரியக்கத்தோட அடுத்த தலைமுறையாக மீண்டும் இளைஞர்கள்கிட்ட நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு சேர்க்க இந்த அணியை தொடங்கணும். அன்றைக்கு என் கூட களத்தில் நின்று கழகத்தை வளர்த்த இளைஞர்கள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி மாண்புமிகு அமைச்சர்களா, எம்எல்ஏக்களா, எம்பிக்களா, மாவட்ட கழக செயலாளர்களா பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்தபடியாக இப்போது இந்த இயக்கத்தை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிற பணியை, அந்த கடமையை தம்பி உதயநிதி அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே எப்போதும் வன்மத்தோடு இருக்கிற எதிரிகள் என்ன கட்டமைச்சாங்க? இளைஞர்கள் இனி திமுகவுக்கு வருவாங்களான்னு சந்தேகம் எழுப்புகிற மாதிரி தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு தம்பி உதயநிதி அவர்கள் இளைஞரணிக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகள் நியமித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது போதாதுன்னு மண்டல அளவில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துகிறோன்னு சொல்லி மாநாடுகளை நடத்துகிறார். 78 கழக மாவட்டங்கள்லையும் சோஷியல் மீடியாவுக்கு என்று தனியாக துணை அமைப்பாளர்களையும் நியமிச்சிருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் மண்டல வாரியாக இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுது. 5 லட்சம் பேருக்கும் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு ஒரு இராணுவப்படையை போன்ற உறுதியான கட்டமைப்பு, கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கோடு இது நடக்குது. அதனால தான் பிப்ரவரி 7ஆம் நாள் விருதுநகரில் கூட்டம் சொன்னதும் எனக்குள்ள புது உற்சாகம் உண்டாச்சு. இந்த விருதுநகர் மாநாட்டில் எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இயங்கணும், இளைஞர்களான நீங்கள் எப்படி கொள்கையோடு செயல்படணும், எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக.